ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம டெய்லி வந்து குரூப் 4 சிலபஸ் பேஸ்டு நம்ம இலக்கியம் தமிழ்னு தொண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 3வது வீடியோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா 7வது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2வது வீடியோ வந்து 4 ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா, 4 இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த வரிசையில் பார்த்துட்டோம், 4 மணிக்கு கிடைக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 மணிக்கு கிடைக்கு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து அந்த 4 மணிக்கு கிடைக்கு வந்து எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது நம்ம தெரியணும் இல்லையா, பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு கிடைக்கு வந்து எங்கெங்கே கவர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. 6th ஓல்டு புக்கில் பருவம் 1 இயல் 3ல் 4 மணிக்கு கிடைக்கு வந்து கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தலாமா? உங்கள் கையில் 6th புக் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது வந்து 6th புக்கு, 6th ஓல்டு புக்கு. அந்த ஓல்டு புக்கில் இயல் 3ல் அப்புறம் வந்து பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 48ல் கவர் ஆகுது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பாடலோட விளக்கம் அது யார் எழுதுனாங்கிறத பார்த்தலாமா? பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு கிடைக்கை மணக்கி விளக்கம் மடவார் இருக்கும். ஒரு வீட்டுக்கு விளக்கம் யாருன்னா மடவாராமா. அப்போ வந்து மடவார் தனக்கு தகசால் புதல்வர் அப்படின்னா அப்பெண்கள் வந்து விளக்கணை போன்றவர். அப்புறம் வந்து தகசால் புதல்வர் அப்படின்னா அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், புரியுதா? அந்த 2 சொல்கிறாங்க. அடுத்து மணக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியை துணை, அவங்களுக்கு வந்து கல்வியை துணையாமா, புரிஞ்சுதா? அப்புறம் வந்து கல்விக்கு ஓதின் புகழ்சார் உணவு அப்படின்னா அந்த கல்வி அவங்க இப்போ பெறாங்கல்ல, அது பெற்றோடனே அவங்களுக்கு வந்து அவங்களோட நல்லொழுக்கம் வந்து அதிகமாக இருக்குது. யார் சொல்கிறாங்க அப்படின்னா விளம்பி நாகனார் வந்து பெண்களோட கல்வி இருக்குதுல்ல, அந்த கல்வியை பற்றியும் அவரோட குடும்பத்தில் அவங்க எப்படி இருக்காங்க, கல்வி பெற்றால் எப்படி இருப்பாங்க, அதை பற்றி இந்த 4 மணிக்கு கிடைக்க பாடல் மூலமாக விளம்பி நாகனார் சொல்கிறாரு. இப்போ அதோட சொல் பொருள் பார்த்தலாமா? சொல் பொருள், மடவார்னா யார்? பெண்கள், புரியுதா? மடவார்னா யார்? பெண்கள். அடுத்து தகசால்னா பண்பில் சிறந்தவங்க, புரியுதா? தகசால்னா பண்பில் சிறந்தவர்கள். மணக்கினியன்னா மனதிற்கு இனிய. காதல் புதல்வர்னா அன்பு மக்கள், புரியுதுங்களா? ஓதின் அப்படின்னா இதுவென்று சொல்லும்போது. அடுத்து புகைசால் அப்படின்னா புகழைத்தரும், புரியுதா? புகைசால் என்னன்னா என்னால் புகழைத்தரும். அடுத்து உணர்வு, அது வந்து ஒரு நல்லொழுக்கம், புரியுதா? உணர்வுங்கிறது ஒரு நல்லொழுக்கம், புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஆசிரியர் குறி பார்த்தலாமா? ஆசிரியர் குறி பாருங்க, அவர் பேர் வந்து விளம்பை நாகனார். விளம்பிங்கிறது ஒரு ஊர், ஓகேவா? அதோட ஊர். அடுத்து நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ அவரோட நூலாசிரியர் பேர் யார்? விளம்பி நாகனார். அவர் வந்து 4 மணிக்கு கிடைக்கு எழுதியிருக்காரு, ஓகேவா? விளம்பி என்பது ஒரு ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர், பார்த்துக்கோங்க. அடுத்து நூல் குறிப்பு. இந்த 4 மணிக்கு கிடைக்கு இருக்குல்ல, 4 மணிக்கு கிடைக்கை வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகள் என்பது இதன் பொருள், புரியுதுங்களா? 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதன் இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்திலே கூறுகிறது. ஓகே, ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்தில் கூடுது, புரிஞ்சுதுங்களா? அதனால் வந்து 4 மணிக்கு கிடைக்கே 4 மணிகள் எல்லாம் இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ இன்னொருக்கா சொல்லிடுறேன். நூல்குறி பார்த்துட்டிங்கன்னா 4 மணிக்கு கிடை வந்து 14 கீழ்கணக்கு நூல் ஒன்று. ஓகேங்களா? கடிகை என்றால் அணிகலன் என்பதன் பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்று இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்தில் கூறுதாமா, ஓகேவா? அடுத்து இப்போ இதோட புறவனாக்கள்னு பார்த்து போட்டிருக்காங்களே, அதில் பொருள் எழுதுக. மடவார்னா யார்? பெண்கள். மணக்கினியன்னா மனதின் கிணிய. உணர்வுனா என்ன? நல்லெண்ணம். அடுத்து கோடி தேர்வு நிரப்பகம் பார்த்தலாமா? 4 மணிக்கு கிடைக்கு வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 4 மணிக்கு கிடை நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். விளம்பினா என்ன? ஊர் பெயர். நாகனார்னா என்ன? இயற்பெயர். மணக்கி விளக்கம் மடவார். மடவாரங்காலம் யார்? பெண்கள். அடுத்து அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு கல்வி, ஓகேங்களா? அந்த கல்வி பெறது யார்? பெண்கள் அப்படிங்கிறாங்க. கடிகை என்பதன் பொருள் அணிகலன். இங்கே 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதன் பொருளுங்கிற நூல் யார்? எதுனா 4 மணிக்கு கிடைக்கை. அடுத்து விளம்பி என்பதன் வந்து பெயர் என்ன? ஊர் பெயர். அந்த விளம்பிங்கிறது ஊர் பெயர். அது யாருக்காக சொல்கிறாங்க? விளம்பி நாகருக்காக சொல்கிறாங்க, ஓகேவா? இது வந்து 6th ஓல்டு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஓல்டு புக்குங்களோட டேட்டா. இப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் அவுட் சோர்ஸ் கொஞ்சமாக தெரியணும்ல, ஏன்னா அந்த ஒரு புக்கில் தான் நம்மளுக்கு கிடைக்க வருது. நம்ம கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வேணும்ல, அதுக்காக வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அவுட் சோர்ஸ், ஓகேவா? அந்த அவுட் சோர்ஸை இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்து எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் வீடியோ கவனித்தாலும் சரி, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 4 மணிக்கு கிடைக்கை. கடிகைங்கிறது அணிகலன், 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதன் பொருள், புரியுதுங்களா? அடுத்து இது வந்து 104 வெண்பாக்களை கொண்டது. புக்கில் எல்லாம் தெரியுதா? 104 வெண்பாக்களை கொண்டது. இந்த 4 மணிக்கு கிடைக்கிற பாடலில் 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜிபோ வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்,
புரியுதுங்களா? இது 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். எந்த நூலை? நான்மணி கடிகை. அந்த நான்மணி கடிகை எழுதுனது யார்? விளம்பை நாகனார். விளம்பை நாகனார்னா என்ன? ஊர் பெயர். நாகனார்னா என்ன? அவருடைய இயற்பெயர். எத்தனை வெண்பா இருக்குது? 104 வெண்பா இருக்குது. ஓகேவா? கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன். 4 மணிகள் கொண்ட நூல் என்ன? நான்மணி கடிகை. ஓகேவா? அவ்வளோதான். இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து செயல் வரிகள் பார்த்துக்கோங்க. அடுத்து அல்லவே செய்வார்க்கும் அறங்கூற்றம். ஓகேவா? அறங்கூற்றம் சாரி. அடுத்து இளமை பருவத்து கல்லாமை கூற்றம். நீங்கள் சிறு வயசில் படிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து குற்றம் உங்களுக்கு. மணக்கு விளக்கம் மடவார். புரியுது? மணக்கு விளக்கம் மடவார். அடுத்து விளம்பை நாகனார் பார்த்துக்கோங்க. விளம்பை நாகனார் வந்து ஒரு 4ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்காரு. அடுத்து விளம்பிங்கிறது ஊர், நாகனாங்கிறது இயற்பெயர். விளம்பைங்கிறது ஊர், நாகனாங்கிறது இயற்பெயர். அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லணும், அப்போ தான் நமக்கு வந்து புரியும். நல்லா பார்த்துக்க. நான்மணி கடிகை இப்போ ஸ்கூல் புக்கு டேட்டாவும் நம்ம ஓல்ட்ஸ் வரைக்கும் அப்படியே கவர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நான்மணி கடிகை. கடிகைன்னா அணிகலன். அணிகலன் இருக்குதுல்ல, அந்த 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதன் பொருள். அந்த கொண்ட நூல் என்ன? நான்மணி கடிகை. 4 மணிகள் கொண்ட நூல் என்ன? இது என்னது? நான்மணி கடிகையா? அடுத்து 104 வெண்பாக்களை கொண்டது. 104 வெண்பாக்களை கொண்ட நூல் எது? நான்மணி கடிகை. அது எழுதுனது யார்? விளம்பை நாகனார். விளம்பை நாகனார் என்ன? ஒரு ஊர் பெயர். விளம்பினா ஊர் பெயர், நாகனார்னா என்ன? இயற்பெயர். அதோட 7வது பாடல் 100வது பாடல் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? ஜி போப். ஜி போப் வந்து 7வது 100வது பாடலில் எந்த நூலை வந்து மொழிபெயர்த்திருக்கார்? நான்மணி கடிகை. ஓகேவா? அடுத்து மணக்கு விளக்கம் மடவார். ஓகேங்களா? அவங்க வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க? கல்வி பெற்றுக்கணும், கல்வி பெறணும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? அது எந்த நூல் மூலமாக சொல்கிறாரு? விளம்பை நாகனார் நான்மணி கடிகை நூல் மூலமாக சொல்கிறாரு. அடுத்து அல்லவே செய்வார்க்கும் அறங்கூற்றம். அடுத்து இளமை காலத்து கல்லாமை குற்றம். மணக்கு விளக்கம் மடவார். இந்த விளம்பை நாகனார் நூற்றாண்டு என்ன? 7ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டு. சரி, 4ஆம் நூற்றாண்டு. விளம்பினா ஊர், நாகனார்னா என்ன? இயற்பெயர். ஓகேங்களா? இயற்பெயர். சரி, இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நன்றி. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின். இந்த நான்மணி கடிகை இருக்குதுல்ல, இந்த நான்மணி கடிகை 7வது பாடல் 100வது பாடலையும் யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால், அது எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? இப்போ விளம்பி நாகனார் இருக்கார்ல, அவரோட நூற்றாண்டு என்ன? மடவார் என்பதன் பொருள். இந்த 3 கொஸ்டினுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இதே மாதிரி அறநூல்கள் பற்றி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.